சாய் பக்தர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் வாழ பிடிக்கல, வாழ்க்கையே பிடிக்கலை அப்படின்னு வாழக்கூடிய மனிதர்களுக்கு உண்டான பதிவு. இந்த உலகத்தில் வாழ பிடிக்காமல் இருப்பதற்கும் நம் மனம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம் மனம் காத்து கொண்டிருக்கும்போது, அந்த விஷயம் நடக்காமல் போகும்போது நம்முடைய மனம் ஒரு விரக்தி நிலையை உணர்கிறது. இதை ஜோதிட ரீதியாக சொல்வார்கள். மனதிற்கு காரகம் சந்திர பகவான். அவர் கெட்டுப்போய் இருக்கும்போது, அது லக்னத்தோடு சேர்ந்து 6, 8, 12 இருக்கும்போது, பாவ கிரகங்களினுடைய சேர்க்கை பாவத்துவம் நிறைந்த இடத்தில் இருந்து நிகழும்போது அந்த ஜாதகர் மன விரக்தியை உணர்கிறார். இது ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். இதுதான் நம் முன்னோர்கள் தெளிவாக சொன்னார்கள். சந்திராஷ்டமம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருவர் மனம் ஒருநிலைப்படுத்தாமல் சிந்தனையில் மூழ்கி வெறுத்த நிலையை உணர்கிறார்கள். எப்படி பௌர்ணமி அமாவாசை காலங்களில் கடல் பின்வாங்குகிறதோ அதுபோல இயற்கையோடு மனிதனின் மூளையும் ஒன்றி செயல்படுகிறது அப்படின்னு. அப்போ எக்ஸ்பெக்டேஷனை ஒரு மனிதன் விட்டுறலாம் அப்படின்னு நினைத்தால் கூட இந்த காலங்களும் கிரகங்களும் ஒரு மனிதனை விடுவது கிடையாது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வெறுப்பதற்கு மிக முக்கியமான விஷயமாக அவருடைய எண்ணத்தை மட்டும் பார்த்தால் போதாது. சற்று கிரகங்களையும் கால சூழ்நிலைகளையும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் உற்று கவனிக்க வேண்டும். இன்று இந்த உலகத்தில் இந்த சாயின் பிள்ளைகளாகிய நீங்கள் வாழக்கூடிய இடத்தில் நரிகள் வாழலாம், துரோகிகள் வாழலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்களே உணர்ந்து முடிவெடுக்க வேண்டும். அதற்காக அவர்களிடம் தோற்று போய் அசிங்கப்பட்டு ஏமாந்த பிறகே ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அர்த்தமல்ல. கண் பார்த்து காதால் கேட்டு மூளையால் உணர்ந்து செயல்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையில் இந்த விரக்தி என்ற ஒரு விஷயம் உங்கள் மனதில் வராது. வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை போர்களையும் ஒரு மனிதன் வென்று விடலாம், துரோகிகளை வென்று விடலாம், எதிரிகளை வென்று விடலாம். ஆனால் மனதை வெல்வது என்பது அது ஒரு மிகப்பெரிய போருக்கு சமமான ஒரு விஷயம். ஆகையால் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் இந்த மனதை வெல்வது ஒரு போருக்கு நிகரான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் மனம் ஒன்றை சிந்திக்கும், நாளை உங்கள் மனம் வேறு ஒன்றை சிந்திக்கும், அடுத்த நாள் அதை தவிர்த்து வேறு ஒன்றை சிந்திக்கும். ஆக மனம் என்பது நிலையில்லாத ஒரு உண்மை. இந்த நிலையில்லாத மனதை கட்டுப்படுத்த முடியாத அத்தனை பேருமே வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய சூழலை உணர்கிறார்கள். குறிப்பாக அன்பு வைத்தவர்கள், உண்மையாக இருக்கக்கூடியவர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், இந்த 3 பேருக்குமே கோபங்கள் அதிகமாக வரும். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களை நிச்சயமாக புறம் பேசுவார்கள், உங்களை அசிங்கப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள், துக்கப்படுத்துவார்கள், வேதனைப்படுத்துவார்கள். உங்கள் கண்ணில் இருந்து சிந்தக்கூடிய கண்ணீரை கண்டு மகிழ்வார்கள். நீங்களே அவர்களை பற்றி பேசவில்லை என்றாலும் அவர்கள் உங்களை மட்டுமே பேசி 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 மகிழக்கூடிய ஒரு மனித ஜந்துக்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். ஆகையால் இந்த சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றிய எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் உண்டு,
நம் வேலை உண்டு, நம் குடும்பம் உண்டு, நம் உறவுகள் உண்டு என்று இருந்தாலே மன நிம்மதி நிச்சயமாக உண்டு. அப்போது இந்த உலகத்தை வெல்வதை விட உங்கள் மனதை வெல்வது ஒரு போருக்கு நிகரான ஒரு விஷயம் என்பதை சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் இந்த மனதை ஒருநிலைப்படுத்த புரிந்து கொள்ள உங்களுடைய ஞானக்கண்ணை, உங்களுடைய மூளையை சற்று திறந்து வைத்துக் கொள்வது சிறப்பு. ஏன்னா பிரித்து ஆராயக்கூடிய எண்ணம், திறமை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களை சுற்றி என்ன நடக்குது, என்ன நடந்து கொண்டு இருக்குது, இதன் பிறகு என்ன நடக்கும் என்ற இந்த 3 விஷயங்களையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது, இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய ஞானக்கண்ணை நிச்சயமாக சாயின் பிள்ளைகள் திறந்து வைத்திருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், சாயப்பா உங்களோட இருக்கார், உங்களுக்கு வழி சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறாரு. ஆனால் இந்த மனித பிறவைகளிடமிருந்து காப்பாற்றுவது என்பது யார்? நீங்கள் தான், உங்கள் மனம்தான். ஏன்னா உங்கள் மனம்தான் உங்கள் உடலில் முதலில் பாதிப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் மற்ற உறுப்புகளும் சரி எல்லாமே டேமேஜ் ஆன பிறகு தான் உங்கள் உடம்பு சேதமடையும். ஆனால் இந்த மனசு சேதமடைஞ்சால் உடம்பே சேதமடைஞ்சிடும். அப்போ மனதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் மிக முக்கியம் என்பதை நம் முன்னோர்கள் சொன்னார்கள், நம்முடைய ஞானிகள் சொன்னார்கள், நம்முடைய சித்தர்கள் சொன்னார்கள். ஆக இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது என்பது ஒரு போருக்கு நிகரான ஒரு விஷயம் என்பதை சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு சின்ன ஸ்டோரி, ஏகப்பட்ட பேர் கேட்டிருப்பீங்க, பல டைம் நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் கடைசியாக ஒரு முறை சொல்கிறேன். ஒரு பாம்பு ஒரு வீட்டுக்குள்ளே ஊர்ந்து வந்துடுது. அது அப்படியே மெல்ல மெல்ல ஊர்ந்து ஒரு சமையல் கட்டுக்குள்ளே மேலே இருக்கக்கூடிய பரங்கி மேலே ஏறிடுது. அந்த பாம்பு அப்படியே ஊறி பரங்கி மேலே போயிட்டுருக்கும்போது ஒரு கூர்மையான ஒரு பொருள் அந்த பாம்பின் உடலில் கிழிக்குது. ஏன்னா அந்த பாம்பு கவனிக்காமல் ஊர்ந்து போகுது. அப்படி போகும்போது அந்த பாம்பு, அந்த கூர்மையான பொருள் பாம்பை கிழிக்கும்போது கோபம் வந்துடுது அந்த பாம்புக்கு. உடனே திரும்பி அந்த கூர்மையான பொருளை இறுக்கி கட்டி பிடிக்குது. அப்படியே ரத்தம் வருது அந்த பாம்பு. அது உடனே இன்னும் கோபம் அதிகரித்து அதை அப்படியே டைட்டாக கட்டி பிடிக்குது. அப்போது அந்த பாம்பின் உடல் துண்டு துண்டாக்கப்படுகிறது. அந்த கோபத்தால் அந்த பாம்பு கட்டி பிடித்த விஷயம் ஒரு கத்தி, ஒரு கூர்மையான பொருள். அப்போது கோபத்தால் சிதலமடைந்தது எது? இந்த பாம்பு தன்னுடைய உடலை விட்டு துண்டிக்க நேர்ந்தது. ஆக ஒரு மனிதன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் முழுமையாக அழிக்கப்படுவான். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாய்ராம்.